உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்து நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்றது, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு பேஜ் வரும். இந்தியன் பேங்க் net.in அப்படின்னு சொல்லிட்டு லாகின் அப்படின்னு பேஜ் வரும். இந்த பேஜை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்கு உங்களுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் அடிக்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல கேப்சா அடிக்க சொல்லுவாங்க. இது ரெண்டும் நம்ம கிட்ட இல்ல, இதுதான் நம்ம கிரியேட் பண்ணணும். கீழே பாத்தீங்கன்னா அதே இந்த இடத்துல நியூ யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த நியூ யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு புதுசா நெட் பேங்கிங் கிரியேட் பண்றதுக்கான பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிக்வெஸ்ட்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் டீடைல்ஸ், ஓடிபி, ஃபெசிலிட்டி டைப், லாகின் பாஸ்வேர்ட், சீக்ரெட் கொஸ்டின், ஆக்டிவேஷன் டைப், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ். இந்த மாதிரி மொத்தம் நீங்க 8 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வரும். அது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே இப்ப நான் சொல்றேன். நான் சொல்றபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நெட் பேங்கிங் நீங்க கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா சிஃப் நம்பர், ஓகே, சிஃப் நம்பர் அல்லது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர். சிஃப் நம்பர் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது, அக்கௌண்ட் நம்பர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கேப்சாவை இதுல என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சிஃப் நம்பர் எதுல இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக்ல இருக்கும். ஓகேயா, பாஸ்புக்ல சிஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க மொபைல் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஆப்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிஃப் நம்பர் அதுல இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்றது பாருங்க, இந்த பாக்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த பாக்ஸ்ல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த 91 இந்தியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வேற அக்கௌண்ட் கொடுத்து வச்சுப்பாங்க. என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்குலாம் ஃபாரின் நம்பர் கொடுத்து வச்சுப்பாங்க. அப்ப இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து பாருங்க கேப்சா கேக்குறாங்க. இந்த கேப்சா பாத்தீங்கன்னா 21ல 1 போச்சுன்னா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 20 அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், ஓடிபி ரெண்டையுமே நான் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க கேப்சாவை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஓடிபி கேக்குறாங்க. ஓடிபி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பர், இந்த நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் எந்த நம்பர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க உங்களுக்கு சிஃப் நம்பர் அதுவே காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னாடி அக்கௌண்ட் நம்பர் தான் என்ட்ரி பண்ணோம். அக்கௌண்ட் நம்பர் அடுத்து காட்டுது. மூணாவது மொபைல் நம்பர் காட்டுது. இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். இப்போ நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. யூசர் டீடைல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓடிபி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது ஸ்டெப் ஃபெசிலிட்டி டைப் அப்படின்னு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அக்கௌண்ட் நம்பர், சிஃப் நம்பர், மொபைல் நம்பர், பிரான்ச் ஐடி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடுவாங்க. நீங்க எல்லாமே இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரி பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஸ்டெப். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்ல என்னென்ன ஸ்பெசிலிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வியூ ஃபெசிலிட்டி அப்படின்னா உங்களுடைய டீடைல நீங்க செக் பண்ணிக்க முடியும். பணம் வந்துச்சா போனுச்சா, எவ்வளவு போயிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நீங்க இதுல செக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதா இருக்கு பாருங்க வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் பிளஸ் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் மாத்திக்கலாம். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நீங்க செக் பண்ணா தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் யூஸ் பண்றேன். வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி தான் எனக்கு வேணும். சோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்றேன். கொடுத்ததுமே பாருங்க எனக்கு 4வது ஸ்டெப்புக்கு வந்துருச்சு, லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ லாகின் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய நெட் பேங்கிங்க நீங்க லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்டு வேணும். சோ நியூ பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்றாங்க. அடுத்து அதே நீங்க மேல என்ட்ரி பண்ண சேம் பாஸ்வேர்டை கீழே ரீ என்டர் பண்ணணும். ஓகேங்களா, அதே பாஸ்வேர்டு நீங்க கீழே என்ட்ரி பண்ணணும். பாஸ்வேர்டு நீங்க மோஸ்ட்லி எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் ஒரு 8
கேரக்டர்ஸ் வைக்கிற மாதிரி வைங்க. எப்படி அப்படின்னு நான் இப்ப சொல்றேன், அந்த மாதிரி செட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எரர் காட்டாம எடுத்துக்கிறோம். இதுல கொடுத்துருக்க பாருங்க, உங்களுக்கு யூடியூப் @123 அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவையான பெயர், அந்த பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க. ஓகே, இல்லாட்டி லாஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுல ஏதோ ஒரு லெட்டர் ஒய்யை நீங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி டீயை வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி இடையில உள்ள லெட்டர் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி லாஸ்ட், இதுல எதையாவது நீங்க கேபிட்டல் லெட்டர்ல வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஸ்மால்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா, மொத்தத்துல கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே கலந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் ஏதாவது ரெண்டு தடவை ஒரு சிம்பிளை போட்டுக்கோங்க. அடுத்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இந்த டைப்ல நீங்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணீங்க, கண்டிப்பா எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, நான் சொன்ன டைப்லயே என்னுடைய நியூ லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மேல என்ன பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணணும் அதே பாஸ்வேர்டு கீழே என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகே, என்ட்ரி பண்ணிட்டு ரெண்டு பாஸ்வேர்டுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு சீக்ரெட் கொஸ்டின், அதாவது இந்த ஸ்டெப்ல நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். சீக்ரெட் கொஸ்டின் அப்படிங்கிறது கேக்குது. இப்ப சீக்ரெட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழே என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க பிறந்த ஸ்டேட், இல்ல உங்க ஃபேவரட் புக்கு, இல்ல சைல்ட்ல உங்களை சைல்ட்ஹுட் மீட் பண்ணது, இல்லாட்டா அந்த மாதிரி ஃபேவரட் கேம், ஹீரோஸ், அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணா போதும். ஓகே, ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆன்சர் என்ட்ரி பண்ணணும். மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்னு செலக்ட் பண்ணாலும் சரி, 2 செலக்ட் பண்ணாலும் சரி, 3 செலக்ட் பண்ணாலும் சரி, இதுல நீங்க எத்தனை செலக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் என்ட்ரி பண்ணாலும் சரிமே, எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஆன்சர் நீங்க வச்சுக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் வைஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பாம, எந்த கொஸ்டினா இருந்தாலும் இந்த ஆன்சர் தான் பண்ணிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவான ஐடியா இருக்கும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கணும், அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கணும். என்னுடைய டிப்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்ல உங்க ஐடியா படி நீங்க இதை மூவ் பண்ணாலும் ஓகே. இப்ப பாருங்க, இதுல நான் 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 2 கொஸ்டின்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். நான் சொன்ன டைப்ல தான் நான் ஃபாலோ பண்ணி ஆன்சர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 6வது ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. அந்த 6வது ஸ்டெப் ஆக்டிவேஷன் டைப். நீங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆக்டிவேஷன் டைப்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்னு நீங்க பேங்க் போய் ஆக்டிவேட் பண்றது, இன்னொன்னு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றது. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டமே ஏடிஎம் கார்டு கண்டிப்பா இருக்கும். ஏடிஎம் கார்டு இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா மட்டுமே இந்த ஆக்டிவ் த்ரோ பிரான்ச் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வர கடைசியா வர பிரிண்ட் அவுட் நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க பேங்க்ல போய் சப்மிட் பண்ணணும். பேங்க் மேனேஜர் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க லாகின் பண்ண முடியும். சோ என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஆக்டிவேஷன் த்ரோ ஏடிஎம் கார்டு அப்படிங்கறத சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கு பாருங்க சப்மிட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஏடிஎம் கார்டு மூலமா பண்ணாதான் ரொம்ப ஈஸி. சோ அதை ஃபாலோ பண்ண பாருங்க. மோஸ்ட்லி கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற 7th ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. இன்னும் நமக்கு ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ், ஏன்னா நம்ம ஏடிஎம் கார்டு மூலமா ஆக்டிவேஷன் பண்றோம்னு கொடுத்துருக்கோம் இந்த ஆக்டிவேஷன் டைப்ல. அதனால அடுத்து ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் கேட்பாங்க. இப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கீழே இந்த ரோல் அப்படிங்க கீழே ரோல் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா அக்ரி அப்படின்னு டிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மவுஸை வச்சு டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, கடைசி ஸ்டெப்பான ஏடிஎம் கார்டு டீடைல் அப்படிங்கிற டீடைல் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர்ஸ் கேக்குறாங்க. சோ உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கேக்குறாங்க. எக்ஸ்பைரி டேட்ல மந்த் இயர் 2 தான் இருக்கும். சோ என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க மந்த் செலக்ட் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பைரி டேட் கிளிக் பண்ணிருங்க. அடுத்து ஏடிஎம் கார்டு பின் அப்படிங்கிறது நீங்க ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின்ல போட்டுட்டு பணம் எடுக்கிறதுக்கோ பேலன்ஸ் செக் பண்றதுக்கோ ஒரு பின் ஒன்று என்ட்ரி பண்ணுவீங்களா, அந்த பின் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓகேயா, இது 3யுமே நீங்க கரெக்டா என்ட்ரி பண்ணா மட்டும் தான் அடுத்து ஃபைனல் ஆக்டிவேஷன் ஆகும். 3யும் கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, என்னுடைய ஏடிஎம் கார்டு நம்பர்ஸ் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஏடிஎம் கார்டு நம்பர் 16 நம்பர் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு முன்னாடியே இருக்கும். சோ அந்த நம்பர் இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் நான் என்ட்ரி பண்ணணும், அதையும் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து ஏடிஎம் கார்டு பின் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, நான் சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. எனக்கான நெட் பேங்கிங் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்
ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னுடைய கஸ்டமர் நேம் வந்துருச்சு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிஃப் நம்பர் வந்துருச்சு, மூணாவது ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. ஓகேயா? இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிஃப் நம்பர் தெரியாத காரணத்தினால அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணோம். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மொபைல் நம்பர், ஓடிபி, ஏடிஎம் கார்டு டீடைல் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணி இந்த வரை வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய பாஸ்புக் இல்ல அப்படின்னா இந்த சிஃப் நம்பர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சிஃப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய சிஃப் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு வந்திருக்க மெசேஜ் பாருங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல், அதாவது உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. இந்த ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல நடந்துரும். ஸோ 24 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு லாகின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளியர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங்கை நீங்க அக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, லாகின் பண்ண போதும் உங்களுடைய சிஃப் நம்பர், நான் நோட் பண்ண சொன்ன இந்த சிஃப் நம்பர், அந்த நம்பரை யூசர் நேம்ல என்ட்ரி பண்ணிட்டு நம்ம கொடுத்துருப்போம் லாகின் பாஸ்வேர்டு, அந்த லாகின் பாஸ்வேர்டை நீங்க என்ட்ரி பண்ணணும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டூரிங் அந்த டயத்துல உங்களுக்கு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதையும் நான் எப்படி அப்படிங்கறத காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சக்சஸ் மெசேஜ் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் குரோம் ஓபன் பண்ணுங்க. கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜுக்கு உங்களுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிடும். பாருங்க, உங்களுக்கு லாகின் பேஜுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூசர் ஐடி அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த யூசர் ஐடி பத்திலாம் நீங்க ஒரு சிஃப் நம்பர் தான் நீங்க என்ட்ரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி மேல இண்டிவிஜுவல், கார்ப்பரேட் ரெண்டு இருக்கு பாருங்க. இதுல நீங்க கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கார்ப்பரேட் செலக்ட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல சிஃப் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சா இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 84+7 காட்டுது. டோட்டல் எவ்வளவுன்னு நான் பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல யூசர் ஐடி நான் என்ட்ரி பண்ணது இருக்குது. அடுத்து கீழே பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துருச்சு. இது லாகின் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். அந்த லாகின் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்றேன். இந்த லாகினை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து ரீஎன்டர் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி யூடியூப் @ 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதே மாதிரி நீங்க ஏதாவது பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த 1 2 3 4 அப்படியே 4 3 2 1 கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே லாகின் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணியே நீங்க டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னா நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கிறோம். இப்போ நான் எனக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ற மேல அதே பாஸ்வேர்டை கீழே என்ட்ரி பண்ணிட்டு இந்த கடைசியா பாருங்க சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். சோ நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண போதுமே சைடுல இது ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கிற ஸ்டேஜ் எனக்கு காட்டிடும். சோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நீங்க சப்மிட் பண்ண முடியும், வீக்கா இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ண முடியாது. சோ எனக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டிருச்சு. நான் சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நான் அதை கொடுத்ததுமே எனக்கு இந்த பேஜ் கட் ஆயிடுச்சு. கட் ஆனதும் நான் திரும்ப லாகின் பண்ணேன். அதாவது திரும்ப நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணி அந்த லாகின் பேஜுக்கு போயிட்டு திரும்ப சிஃப் நம்பரையும் லாகின் பாஸ்வேர்டையும் என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ணதும் நேரா அந்த பேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்டுச்சுல, அது இல்லாம டைரக்டா அந்த பேஜுக்கு வந்துருச்சு. சோ கட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க திரும்ப அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணதும் இந்த பேஜ் வந்துருச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் சொல்றத. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. சோ நான் இது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எது செலக்ட் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு ரிலேட்டபிளா ஆன்சர் உங்க ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அதை கொடுங்க. இல்லாட்டி 3க்குமே ஒரே மாதிரி ஆன்சர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த 3 கொஸ்டினுமே செலக்ட் பண்ணி என்னுடைய ஆன்சர் நான் என்ட்ரி பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு தேவையான கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இதை 3மே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இது 3க்குமே நான் ஆன்சர் என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்க கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி ஆன்சர் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே இருக்கு பாருங்க சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சப்மிட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, யுவர் கொஸ்டின் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட். நம்ம கொடுத்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இது சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் ஆயிடுச்சு. சோ நீங்க தாராளமா லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச எஃபெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணதோ உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சப்மிட் அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான நெட் பேங்கிங் பேஜ் லாகின் ஆயிடுச்சு. பேஜை நீங்க யூஸ் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டிஸை, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பணம் அனுப்பிக்கலாம், ஆன்லைன் பேங்கிங் ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து இந்த வீடியோட அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சிஃப் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ண தெரியுமா,
அந்த சிஃப்ட் நம்பர் நமக்கு பிடிச்ச நேமா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இதில் தேவையான ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது, பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது, யாருக்காவது பணம் எப்படி அனுப்புறது, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்க, நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பேஜ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்து நம்ம எப்படி லாகின் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கனரா பேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து ஐகான் வரும், அந்த சிஃப்ட் நம்பர் மாத்துறது, லாகின் பாஸ்வேர்டு மாத்துறது, டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம பேஜுக்கு உள்ள போங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து வைக்கிறேன், கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நம்ம வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் பத்தி பேங்கிங் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.